என்னவா இருக்கும்? இல்லை இல்லை இல்லை, அது இருக்காது. இன்னைக்கு எந்த மெசேஜ் வரல. என்ன இவ்வளோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கா? ஓய், இங்கே வா. எனக்கு ஒரு டவுட்னா டவுட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு கேள்விக்கு பதில் வேணும். பிரேக்கப்பை விட ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் எதாவது இருக்கா? பிரேக்கப்பை விட உனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த ஒரு பர்சனை விரும்பியிருக்கியா? புரியல. அப்படின்னா? அதாவது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க, நீ உன் அன்பை சொல்லணும்னு நினைக்கிற ஒரு பர்சன், பட் சொன்னால் விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு எதையுமே சொல்லாமல், அவங்கக்கிட்டேருந்து உனக்காக எதையும் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாமல், இந்த இருக்குமா இருக்காதா, அவங்க நமக்கு கிடைப்பாங்களா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியோட அந்த நேமே இல்லாத ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருப்போம். பட் சின்னதாக அவங்க ஏதாவது சேடாக இருந்தாலே நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா ஏதாவது பண்ணி அவங்கள சிரிக்க வச்சுருவோம். அந்த ஸ்மைல் அவங்க முகத்தில் பார்க்கும்போது there is no words to explain that feeling. ஆனால் அவங்க அங்கே சிரிக்கிற நேரத்தில் நம்ம மைண்டில் ஒன்று ஓடும் பாரு, இதே சிரிப்போட உங்களை எப்பயும் கண்களாக வச்சு பார்த்துக்கிறேன்னு அவங்க கையை பிடிச்சி சொல்லணும்னு தோணும். ஆனால் சொல்ல முடியாது. பட் ஒரே விஷயந்தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்னன்னு தெரியுமா? வாட்ஸ் தட்? நம்பிக்கை. ஒரு நாள் they will become yours. I don't think breakup hurts more. கூடவே இருந்தோம், பேச முடியாமல் தவிக்கிறோம் பார்த்தியா, அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் தவிக்கிறோம்ல, that's the bloody painful. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம நினைக்கிற நிறைய விஷயத்த சொல்ல முடியுமா? தவிக்கிறப்போ வேற வழி இருக்கே. என்னதான் சொல்லுங்க, அவங்க எப்பயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும், சேடா இருந்தா ஏதாவது பண்ணி மனசை மாத்துறது, தினமும் இன்னைக்கு என்ன நாள் எப்படி போச்சுன்னு அப்படி சின்ன சின்ன விஷயத்த கேட்டு அதுல ஹாப்பினஸ் எடுத்துப்பாங்க. அப்படிதான் அவங்க காலம் போகுன்னே வச்சுக்கோங்களேன். என்னதான் ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும் அதுவும் ஒரு வழி தானே.